வணக்கம். நம்ம சேனல்ல இருந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சோன்னு பார்ப்போம். வாங்க இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு செக் பண்ணலாம். ஸோ நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம், நல்லா மேலே போய் இந்த கேண்டில்ஸ்டிக்ஸை க்ரீன் கலர் கேண்டில்ஸ்டிக் பிரேக் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறமா ரீடெஸ்ட்மெண்ட் கன்னியூ ஆகலாமா அல்லது தொடர்ந்து மேலே போக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பாருங்கள், அதே ரேஞ்சுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. அதை மேலேயும் பிரேக் பண்ணி கன்னியூ ஆகலை, கீழேயும் பிரேக் பண்ணவே இல்லை. அதனால் இந்த 2 நாளையும் சேர்த்து அந்த ரேஞ்சு பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்து ட்ரெண்டிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த 2 ஹையும் சேர்ந்து மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போக வாய்ப்பு இருக்குது. 2 லோவும் சேர்த்து கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே வர வாய்ப்பு இருக்குது. கீழே இந்த டிமாண்ட் ஸோன் அப்படியே இருக்கும். ஸோ அதனால் அடுத்து இந்த மாதிரி ஒரு 2 நாள் தொடர்ந்து சிறு ஏற்ற இறக்கத்தோடு இருந்துட்டு அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக இருக்க வாய்ப்புகள் வந்திருக்கு. அதே தான் 1 ஹவர்லேயும் 23,389, 23,206 அப்படின்னு பாருங்கள். இந்த இமீடியட் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ணணும். ஸோ மேலே பிரேக் பண்ணணும் அப்படின்னா கீழேருந்து டைரெக்டாக போய் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி சப்போர்ட் அடிச்சுன்னா மேலே போகும். ஸோ கீழே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கீழே அடுத்து 22,670 அந்த ரேஞ்ச் பக்கம் வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டில் எதை ஃபஸ்ட்டு தொடர்ந்து பார்ப்போம். சிபேரில் இன்சைட் வேலை நேரோ சிபேராக இருந்துகிட்ருக்கு. அதுவும் ஒரு ட்ரெண்டிங் இருக்க வாய்ப்புன்னு தான் சொல்லுது. ஏன்னா அந்த 2 ரேஞ்சில் எந்த ரேஞ்சை பிரேக் பண்ணதோ அந்த ரேஞ்ச் கன்னியூவாக வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஸோ மேலே பிரேக் பண்ணிவிட்டு புல் பேக் பையும் குடிச்சுன்னா அது அப்படியே மேலே போகலாம். R1லேருந்து அப்படியே R2 போகும். ஸோ கீழே சப்போஸ் R1லேருந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா திரும்ப S1 வரைக்கும் வரலாம் கீழே செல்லிங்க்கு. இல்லைன்னா கீழே ஓப்பன் ஆகிட்டு இங்கே S1ல் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா திரும்ப R1 வரைக்கும் போகும். இந்த S1 பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே S2 வரைக்கும் போகும். அதாவது இந்த 2 ரேஞ்சில் எந்த சைட் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த சைட் போகும். இல்லை அப்படின்னா இந்த ரேஞ்சில் இங்கே வரலாம். சேம் கண்டிஷன் தான் பேங்க் நிஃப்டிக்கும். ஸோ அந்த ரேஞ்சை பாருங்கள், மேலே போய் க்ளோஸ் ஆனிச்சு. இன்னும் நீளமாக அந்த எலெக்ஷன் டேயோடைய அந்த ஹையை பிரேக் பண்ண வேலை அதுக்கு முன்னாடியே டோஜி மாதிரி போட்டுருந்துச்சு. இன்றைக்கும் அந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் இன்னொரு ரேஞ்ச் டோஜியாக போட்டிருக்கு. இந்த 2 ஹையும் பிரேக் பண்ணிச்சுன்னா ட்ரெண்டிங் மேலே, இந்த லோ பிரேக் பண்ணிச்சுன்னா இங்கே, இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஹையை பிரேக் பண்ணதா அல்லது லோ பிரேக் பண்ணதான்னு பார்ப்போம். எந்த சைடு பிரேக் பண்ணதோ அந்த சைடு ட்ரெண்டிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது அப்படியே 1 ஹவரில் இமீடியட்டாக எந்த ரேஞ்சை பிரேக் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். 49,970, 49,530 மேலே பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்துச்சுன்னா 50,250, கீழே பிரேக் பண்ணி புல் பேக் செல்லிங் போடுதுன்னா 48,900 அந்த ரேஞ்ச் இருக்கும். ஸோ இதுதான் முக்கியமான ரேஞ்சஸாக இருக்குது. இதில் இங்கேருந்து முதல்ல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது அல்லது பிரேக் பண்ணி கீழே வரதா அல்லது டைரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தொடுதான்னு பார்ப்போம். லோயர் வேல்யூ பாருங்கள், நேரோ சிபேராக இருந்துகிட்ருக்கு. சேம் R1 தாண்டிச்சுன்னா ட்ரெண்டிங் மேலே, S1 கீழே தாண்டிச்சு ட்ரெண்டிங் கீழே. R1லேருந்து ரிஜெக்ட் ஆனால் S1 வரும், S1லேருந்து சப்போர்ட் இருந்துச்சுன்னா R1 போகும். ஸோ இதுதான் கண்டிஷனு. ஸோ இது தகுந்தாற்போல் என்ன ஆகுது அப்படிங்கிறத நாமளும் ரிசர்ச் பண்ணிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு உங்கள் சொந்த மொழி ஸ்டேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். மிக்க